அவனுக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ரபா சந்தரபா கரபலரலரனமா ரிபலரனமா ஷபரபரிபா கரபலரனமா. துதிக்கிறோம் ஆவியானவரே. தேவாதி தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம். மகாராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். நன்றியோடுமை நாங்கள் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா மை நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாம வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த, பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும், பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்.
உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள. வானிலும் பூவிலும் மேலான நாமம் தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவதிங்கப்பா, நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, ஈசாக்கு வெளிப்படுத்தாத நாமத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் கர்த்தாவே தகப்பனை மேன்மை அடையும்படியாக அப்பா நீர் வைத்திருக்கிற ஈவுக்காகவும் ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா தகப்பனை முற்பிதாக்களுக்கு அறிவிக்காத அந்த நாமத்தினாலே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா, நாங்கள் பாக்கியவதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் மேல் வைத்திருக்கிற இந்த மேலான அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரே மகிமைப்படுவீராக, ஒருவரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. இந்த 2வது ஆராதனையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவ சமூகமும் தேவனுடைய பிரசன்னமும் எங்களை முற்றிலும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா மாம்சத்தின் கிரியைகள், பலவீனத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வெளியேறும்படியா நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. ஆண்டவரே சபையார் யாவரும் ஒரு மனமாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆண்டவரே ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து ஆராதிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரே அப்பா தகப்பனுடைய ஒத்தாசையோடு ஆண்டவரே பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. உடைய அன்பை விட்டு பிரிப்பவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே, அன்பை விட்டு பிரிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் மனரம்பியமாய் ஆராதிக்க, நாங்கள் மனரம்பியமாய் தேவனை புகழ்ந்து பாட ஆண்டவரே, எல்லாவற்றையும் மறந்து இந்த உலகத்தை மறந்து ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மறந்து ஆண்டவரை ஆராதிக்கிற கிருபையை தருவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரபா கரபலரலரனமா ஓரிவலரனமா ஷபரபலரலரனமா ரிவாக்கரபலரனமா. நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை தேவனாய் கர்த்தாவே ஆராதனை வேலையில முற்றிலும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நடத்துகிற தாசனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே மறைத்து வெளிப்படுவீராக ஆண்டவர். வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாக
உடைய அறிவின் வாசனையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர அப்பா நீர் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை வழிநடத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை போதித்து எங்களுக்கு நடத்துவீராக. கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஒருவரும் தடையில்லாதபடிக்கு யாவரையும் நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும் ஐயா. கர்த்தர் ஒருவரே தெய்வம். நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா வேதம் வாசிக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்க பாடுகிற யாவரையும் காயப்பட்ட கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பராக. நம்ம மத்தியில் இருக்கிற அனிதா ஒரு 2 பாடலை பாடும். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் சுகமாக்குமே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எரிகோவின் தடைகள் எல்லாம் துதியினாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதியினாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லா சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம்
வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நம்ம சபை பாடல் புத்தகத்தில் 585வது பாடல். தலை சாய்க்கும் கல் நீரை, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரபுவாய் என்றிரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரபுவாய் என்றிரே, பூமியின் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல்,
அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு 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 சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. தொடர்ந்து தேவன் நாம் மகிமைக்காக அல்லேலூயா உங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்வீராக.
பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எல்லாம் ஒப்பு கொடுப்போம்மா. ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம வெறுமையான பாத்திரம். இந்த வெறுமையான பாத்திரத்தை தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீங்கள் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லுவோமானா, அவர் அழகாய் நம்மளை கரமெடுத்து நடத்துகிறவர். நம்ம வழியில் சோர்ந்து போக மாட்டோம், நம் வழியில் பலவீனம் அடைய மாட்டோம். கர்த்தரே நமக்கு பலனாக இருந்து, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை கரமெடுத்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுப்பா, தேவ ஆவியானவரே என்னை முற்றிலும் உடைய கரத்தில் எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆவியானவரே என்னை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சகல பட்டணங்களிலும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ அப்பா கர்த்தருடைய ஆவியானவரை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபா சந்தரபா கரபலரலரனமா, ஓரபலரனமா ஷபரபலரலரனமா, ரிபா கரபலரலரனமா. எனக்குள்ள வாங்கப்பா. ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா போதுங்க. நம்ம இது வேணும் அது வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க தேவையில்லை. கர்த்தரே நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரே நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. எனக்குள்ள ஆவியின் அபிஷேகம் இல்லை, நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கேளுங்க. அப்பா, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். ஆவியின் அபிஷேகத்தை எனக்குள்ள தாங்கப்பா. வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாகப்பா நான் உன் மேலே தாகமாக இருக்கேன். நான் உன் மேலே தாகமாக இருக்கிறேன். எனக்குள்ள ஆவியானுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலரனமா ஷபரபலரலரனமா, ரிபா கரபலரலரனமா, ஓ ரிபலரனமா சந்தரபா கரபலரலரனமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலரனமா ஷபரபலரனமா, ரிபா கரபலரலரனமா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ரபா சந்தரபா கரபலரனமா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எல்லாம் சொல்லுவோமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே,
படிப்பெல்லாம் உமது வாங்கப்பா. நான் பேச ஒவ்வொரு பேச்சும் ஆமென். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைந்து விடும் உருமாற்றும், உடைந்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே.
ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றும் ஐயா சொல்லுவோமா புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றும் ஐயா உடைத்து விடும் உருமாற்றும் உடைத்து விடும் உருமாற்றும் என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஒப்பு கொடுப்போமா ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்களை ஆளுகை செய்வீராக ஓ ஹalleluya எங்களை பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்துல பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஹalleluya 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 நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நீ மகா பெரியவர் அப்பா நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹalleluya எல்லா வாயிலை திறந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஆண்டவரே பிரகாசமடையும் என்று சொன்னீரே இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காய் பலியானீரேப்பா எங்களோட அக்கிரமங்களுக்காய் பலியானீரே எங்களோட துர்குணத்திற்காய் பலியானீரே ஆண்டவரே கர்த்தர் மனமிறங்குவீராக ஐயா எங்களுக்காய் பாடுபட்டீரேப்பா ஐயா எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தவரே அப்பா நீர் எங்கள் மேல் மனமிறங்குவீராக ஹalleluya 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 ஓரவ சந்தர வாக்கரவலரனமா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா என்னுடைய பாவங்களுக்காக என் மேல் விழுந்த சாபங்களுக்காக எனக்காக பலியான நல்ல தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எல்லா முழங்கால் படியிட்டு ஹalleluya ரப சந்தர வாக்கரவலரனமா ஓரிவலரலரனமா இவ்வளவா என்னை அன்பு கூறுகிற தெய்வமே இவ்வளவா என்னை அன்பு கூறுகிறவரே இவ்வளவா என்னை அன்பு கூறுகிற தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 நன்றியோ எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க அப்பா எனக்காக ஜீவனை தந்தவ எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க இயேசுவே எனக்காக நீ ஜீவனை கொடுத்திருக்கீங்கப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்
உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை மீட்கும்படியாக உம்முடைய ஜீவனை தந்தருளி இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்த தெய்வமே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க, நமக்காய் ஜீவனை கொடுத்த அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து எல்லா வாயில திறந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும்
இன்றி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எல்லாம் கரங்களை தட்டி அப்பா, இந்த 7 மாதங்களை எங்களை நடத்தி வந்து இந்த 8ஆம் மாதத்திலேயும் முதல் வாரத்தில் எங்கள் மேலே நீங்கள் இரக்கமாக கிருபையாய் மகிமையாக எங்களை நடத்தி வருகிற எல்லா ஈவுகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. உட்காரலாம், அப்படியே உட்காரலாம். ஜீசஸ், கடந்த நாட்களிலிருந்து ஆண்டவரோடு கூட அதிகமாக நெருங்கி வாழ வேண்டிய உறவை நாம் எவ்வளோ கடவுளுக்குள்ள இன்னும் நெருங்கி வாழ வேண்டுமோ நெருங்குங்கள். தேவனோடு எவ்வளோ கிட்டி சேருகிறீர்களோ சேருங்கள். ஏனென்றால் நம்மை சில நேரங்களிலே சோர்வுக்குள்ளாக நம்மளை பலவீனப்படுத்துகிறதே தேவ சமூகத்தில் நம்ம கிட்டி சேராதபடிக்கு வாய்க்கிறதே பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. அதில் நம்மளுடைய மாம்சத்திற்கு இடம் கொடுக்காமல் நாம் ஆவிக்கு ஏற்றபடி ஆவியானவருடைய பிள்ளைகளாக அவரோடு உறவாடுகிறதுல நாம் உறுதியாக தரித்திருக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் தேவனுக்குள் வளராதபடிக்கு தடை செய்கிறதே பிசாசின் நோக்கம். ஏதோ அவன் செய்கிற காரியத்தை உனக்கு வெளியரங்கமாகி செயல்படுத்தினா நீங்களும் நானும் விழிப்புணர்வோடு உஷாராயிடுவோம். அவன் தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் நயவஞ்சகமாக இருக்கிறதுனாலே அவனுடைய காரியத்தை நம்மளிடத்தில் திணிக்கிறதுல நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு ஆவிக்கு ஏற்றபடி இருப்போமானால் அவனுடைய எல்லா விஷயங்களும் நமக்கு வெளியரங்கமாகும். அதனால தான் எப்பொழுதும் ஆவியானவரோடு அதிகமாக இணைந்திருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற வழக்கம் இருக்கு, ஏதோ வெளியே போயிட்டு வந்துட்டீங்க, ஏதோ சரீர பலவீனமா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாளும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. என்னதான் நமக்கு பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய துதிய ஆராதனைய ஜபத்தை, தேவனை துதித்து பாடுகிற பாடல்களை, வேதத்தை வாசிக்கிறதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் தேவன் நம்மளை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தரை குறித்தும் பெரிய பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு ஏற்றவர்களாக, அந்த திட்டத்தை அடைகிறவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வாரத்தில் இந்த முதல் தேதியில ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம்,
ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இனி படுத்த போறேன்னு சொல்லல. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் இந்த வசனத்துக்கு உரியவர்களாக தான் வைத்திருக்கிறார். இது ஏதோ அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தாவீதுக்கு ஏசாயா மூலியமாய் சொல்லப்பட்டது, ஏசாயா எழுதுகிறாரு அப்படி என்று எண்ணாதீர்கள். இன்னைக்கு நீங்கள் இதை எடுத்து இதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவ்விதமாய் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை என்ன செய்வீங்க? அடைவீர்கள். அப்படின்னா இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை மேன்மைப்படுத்தினார். இனி படுத்த போறேன்னு சொல்லல. அல்லேலூயா. இனி இதை உனக்காக உருவாக்க போறேன்னு சொல்லல. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதங்களிலே அவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அடைச்சிட்டீங்களா அப்படின்னா அடையவில்லை. இன்னும் இதோடைய மேன்மையை நீங்கள் என்ன செய்யவில்லை? அடையவில்லை. ஆனா உங்களுக்கு ஆல்ரெடியாக தேவன் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? மேன்மைப்படுத்திட்டார். உன்னை திரும்பவும் உனக்காக தேவன் இதுக்கப்புறம் உனக்கு நான் உன்னை உருவாக்கி தரப்போறேன், உன் ஆசீர்வாதத்தை இதுக்கப்புறம் நான் உன்னை உருவாக்கி உன் கையில தரப்போறேன்னு சொல்லல. படைக்கும் பொழுது ஆதாம தேவன் படைக்கும் பொழுது 6ஆம் நாளிலே ஆதாமை படைக்கும் பொழுது அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் படைத்து தான் கர்த்தர் மனிதனை படைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் படைச்சிட்டார். அவனுக்கு உணவு தேவை, படைச்சார். காற்று தேவை, படைச்சார். நீர் தேவை, படைச்சார். தங்கம் இடம் தேவை, படைச்சார். எல்லாத்தையும் படைத்துட்டார், உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த தோட்டத்துல அவனை உருவாக்கி கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? தேவன் வைத்தார். அவ்வளவாய் அற்புதமானவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ தேவன் உங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மேன்மைப்படுத்தி இருக்கிறத என்ன செய்யணும்? முதல் உணரணும். வசனம் பொய் சொல்லாது, வெறுமையாய் திரும்பாது. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இதிலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றது? அவர் உனக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறதையும் கர்த்தர் தான் சொல்றாரு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லனும் கர்த்தர் தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா உன் நினைவு என்ன? நீ எல்லாத்தையும் சாதாரணமாவே நினைக்கிற, நமக்கெல்லாம் இது நடக்கமாவே நினைக்கிற, நம்ம வாழ்க்கைக்கு இது செட் ஆகுமான்னு நினைக்கிற பாரு. உன் நினைவு அவர் நினைவு அல்ல. அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறதுல மிகவும் 100% தேவன் உன்மேல் நோக்கமாகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை படைக்கும் பொழுதே கர்த்தர், உன்னை உருவாக்கும் பொழுதே கர்த்தர் எல்லாவற்றையும் உன்னை ஒரு திட்டத்தோடு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு. யாரும் அதை புரிந்து கொள்ளல, யாரும் அதை உணரல, யாரும் அதை விசுவாசிக்கல. உலகத்தில் இருந்தோம், கர்த்தரால் அழைக்கப்பட்டு இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருந்தும் நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறதுனா வீணான சிந்தைகளா தான் இருக்கிறது. என்னை ஒருவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், அந்த மேன்மைக்கு உரியவன் என்ற விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. விசுவாசம் இல்லை. இன்னமும் கீழ்த்தரமான யோசனை, இன்னும் பாவ சிந்தனை, இன்னும் அவிசுவாசமான வாழ்க்கை, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொண்டு தேவனுடைய வழிகளிலே நடப்போம் என்ற எண்ணங்கள் உருவாக்கப்படவில்லை. ஹலோ, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தேவன் எனக்கு என்ன மேன்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தா நீங்கள் எல்லாரும் சாதாரணமாக இப்படி இருக்கவே முடியாது.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிஷேகத்துல தேவன் நம்மை வல்லமையாக வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என்னெல்லாம் என்ன இவ்வளவுதான் வச்சிருக்கிறார், இதுக்கு தான் வச்சிருக்கிறார். நம்ம லிமிட் இவ்வளவுதான், நம்மளுடைய ஆசீர்வாதம் இவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறத தான் சொல்றாரு. உன் நினைவு என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்போனா என்ன? அவர் ஒரு வழியை உனக்காக எனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தாழ்வான வாழ்க்கையில வாழ்றேன்னா நம்மளை இவ்வளவுதான் நம்ம தலை அப்படிலாம் நினைக்காத. உன்னை படைத்த கர்த்தர் தான் அவர்களையும் படைத்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் தான் உன்னையும் பெருகிற வேவை தான் கற்றுக்கொள்ளணும், வழியை தான் கற்றுக்கொள்ளணும். வச்சுட்டாருல்ல, என்ன செஞ்சிட்டாருங்க? அந்த வார்த்தை சொல்லும் போது சொல்றார், நீங்கள் அறியாத ஜனங்க. அந்த வசனத்தை வாசிங்க மீண்டும், 5 வாசிங்க. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். என்னது? நீ அறியாது இருந்த ஜாதியை வரவைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம். பாருங்க, நீ அவர்களை அறியல, அவர்கள் உன்னையும் அறியல. ஆனா இது எப்படி நடக்கும் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும். உன்னிடத்தில் என்ன செய்வாங்க? இதான் மேன்மை, இதான் மேன்மை, இதான் மேன்மை. என்ன மேன்மை படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னா, அறியாத ஜாதி, நீ அறியாத ஜாதி, அவர்கள் உன்னை அறியாத இருந்தார்கள். என்ன மேன்மை எனக்கு தேவன் தரப்போகிறார்? என்ன மேன்மை வச்சிருக்கிறார்? நீ அறியாத ஜாதி. அவர்களை குறித்து உனக்கு தெரியாது, உன்னை குறித்து அவர்களுக்கு தெரியாது. இது எப்படியா நடக்கும்? கர்த்தர் பரிசுத்தர், அந்த மேன்மையை உனக்காக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஒரு மேன்மைக்குரியவர்கள். நம்மள உலகம் பாவி என்று முத்திரை குத்திருச்சு. உலகம் நம்மள ஒன்றத்துக்கும் உதவாதவன் முத்திரை குத்திச்சு. ஆனா தேவன் அப்படி நம்மளை அழைக்கல. அப்பா பிதா என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து நம்மளை அபிஷேகம் பண்ணி அவர் பிள்ளையாக நம்மளை மாற்றி இருக்கிறார். எப்படி மாற்றி இருக்கிறாரு? அவர் பிள்ளையாக, அவருக்கு சமமாக, அவருக்கு ஈக்குவலாக. அல்லேலூயா. ஆதாமை படைச்சிட்டு ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவுக்குள் இருந்த வல்லமையை தான் தந்தார். அவர் வார்த்தையில வானத்தையும் பூமியும் படைத்தார். அதே வார்த்தையின் அதிகாரத்தை தான் ஆதாமுக்கும் தந்தார். நீ என்ன சொல்லுகிறாயோ அதுதான், அந்த அதிகாரத்தை தான் தந்தார். பாவத்தினால அதிகாரத்தை இழந்துட்டான், சாபம் வந்துருச்சு. தேவனுடைய வீடாக தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவால பொறுக்க முடியல. அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில தன் ரத்தத்தெல்லாம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்து திரும்பவும் நமக்கு தேவன் அந்த அதிகாரத்தை தான் வச்சாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன கொடுங்க? அதிகாரத்தை தந்தார் பாரு. அந்த அதிகாரத்தை சொல்லிட்டார். நீங்கள் போய் வியாதிஸ்தர்கள் என்ன செய்வீங்க? நம்மனா டாக்டரா? பிசாசுகளை துரத்துவீங்க. நம்மனா பேய்கள் ஓட்டுறவங்களா? ஆனா அவர் என்னத்தமா சொன்னாரு? என் நாமத்தினாலே நீங்கள். அல்லேலூயா. அப்ப என்ன இருக்கு? அதிகாரம், 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 அதிகாரம். இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். இது புரியல நமக்கு. நம்ம யாருன்றது, நம்மளுடைய வேல்வேஷன் என்னன்னு தெரியல, மதிப்பு தெரியல. நம்ம எங்க போனாலும் எனக்கு எந்த கதியும் இல்லை, எனக்கு எந்த வழியும் இல்லை, எனக்கு எந்த சோசம் இல்லை, என்னை யாரும் நேசிக்கல, இப்படியே பார்த்து பிசாசு நம்மளை இதுலயே தள்ளி நான் அவ்வளவுதான் பிரயோஜனப்பட மாட்டேன், அவ்வளவுதான், இவ்வளவுதான் என் லிமிட்டு, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் ஓடுவேன் அப்படின்னு நமக்குள்ள நம்ம மூளையில
பிசாசானவன் அந்த காரியத்தை திணிச்சு நம்மளை அப்படியே உருவாக்கிட்டான். அதை உடைக்கத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், மேன்மை படுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரியா? மேன்மை. சாதாரண மேன்மை இல்லைங்க, சாதாரண மேன்மை இல்லை. இந்த தாவீதுக்கு அந்த மேன்மை கிடைச்சது. இங்கேயும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து வரும். அதே போல தாவீத பிறப்பிலே தேவன் அறிந்திருக்கிறார். அவனுடைய பிறப்பில கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறதுல பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 16:11 வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன். கவனிங்க, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தி வைக்கிறார்னா சிம்பிளா இருக்காது. நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை சாதாரண மேன்மை இல்லை. ஹலோ, ஏதோ ஆசீர்வதிப்பார், என் குறை தீரும், சாப்பிட வழியில் ஏதோ சாப்பாடு போடுவாரு, ஏதோ எனக்கு வியாதி அதை சுகமா, இது மட்டும் இல்ல, அவர் உன்னையும் என்னையும் படுத்தி வைத்திருக்கிற மேன்மை பிரதானதா இருக்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. தாவீது வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசிய அந்த வீட்டில் ஒருவனை ராஜாவாக்கும்படி கர்த்தர் அபிஷேகிக்கும்படி தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். இப்போ சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ பெத்லகேமில் ஈசாயின் வீட்டுக்கு என்ன செய், போய். இப்ப சாமுவேலுடைய திட்டம் எல்லாம் என்ன அப்படின்னா, ஈசாய் வீட்டில் அனுபவசாலி யார் இருக்கிறது? ஈசாய் தான். அதுக்கப்புறம் அடுத்தது யோசிச்சா சாமுவேல் இப்படி யோசிச்சிருப்பார், அவங்கள் வீட்டிலே பிள்ளைகள் இருப்பாங்க, மூத்தவனை பார்க்கலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ராஜாவாய் சூஸ் பண்ண போறாரு. ஒரு ராஜாவாய் தேர்ந்தெடுக்க போறவர் என்ன யோசிப்பாரு? திறமை இருக்கா, பலன் இருக்கா, ஜனங்களை நடத்த ஞானம் இருக்கா, அவனை பார்த்தா எப்படி இருக்கணும், ஆளு பராக்கிரமசாலியா இருக்கணும். இந்த நோக்கம் சாமுவேலுக்குள்ள இருந்துகிட்டு போறாரு. அங்க யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று அத்தனை பேருக்குமே தெரியல. ஈசாய்க்கும் தெரியல, ஈசாயின் குமாரன்களையும் தெரியல, வர தீர்க்கதரிசியாக சாமுவேலுக்கும் தெரியல. ஆனா கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்போ? அவன் பிறப்பு முன்னாடியே அவனை சூஸ் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த ஆரோன் பாலா ஒரு பாட்டு பாடினார்ல, என் தாய் உருவாகும் முன்னே உன் கண்கள் என்னை கண்டதுன்னு. வேற யாரையும் இல்லை, அது தாவீதை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை தான். அல்லேலூயா. அது அதே போல தேவன் உன்னையும் என்னையும் பிறப்புலியே தேவன் ஒரு மேன்மையை வச்சு என்ன செஞ்சிருக்கிறார், நம்மள இந்த உலகத்துல நம்மள வைத்திருக்கிறாருங்க. உணர்றீங்களா? உணர்றீங்களா? இதை இழந்து போனவங்க பல கோடி, இதை உணராதவங்க பல கோடி, இதை அடையாதவங்க பல கோடி. கடைசி வரைக்கும் தேவ மகிமையை அடையாமல் மரித்து போனவங்க எத்தனை பேரு? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்மள சாதாரணமாய் கர்த்தர் வைக்கல. இவன் புறப்பட்டு போயிட்டான், அங்க போயிட்டு இவனா இருக்குமோ அவனா இருக்குமோனா, அவங்க அப்பனும் இல்ல. ஒவ்வொரு பிள்ளையா ஈசா என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. ஆண்டவர் கிட்ட கேட்கிறான் சாமுவேல், இவனா? இவன் இல்ல, நான் இவனை சொல்லுங்க, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. அப்புறம் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ பார்க்கிற மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். இங்க சொன்னார் பார், உன் நினைவுகள். இங்க சொன்னார்ல ஏசாயா 55 உன் நினைவுகள். அங்க சொல்றாரு, நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கல, நீ முகத்தை பார்க்கிற, நான் உள்ளத்தை பார்க்கிறேன்னு சொல்ற. ஹல்லேலூயா. உலகம் எதை பார்க்கும்? உலகம் எதை பார்க்கும்? தோற்றத்தை பார்க்கும். பணம் இருக்கா, உறவா இருக்கட்டும், பணம் இருந்தாதான் உன்னை மதிப்பான். இயேசுநாதர் பணத்தை பார்க்கிறவர் இல்லை. இதுல என்ன ஒரு பெரிய காமெடி தெரியுமா?
இவன் தகப்பனாலையும் கூட பிறந்தவங்களாலையும் ஊராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஆடு மேய்க்க ஓடினவன். ஆனா பெத்தவன் கூட பிறந்தவன் இவனை எல்லாத்துலேயும் சிறியவனாய் பார்த்தாங்க, அல்பமா பார்த்தாங்க. ஆனா இயேசுநாதருடைய ஒரே கண்கள் மட்டும் அவனை என்னுடைய அழைப்பாய் பார்த்தா. இயேசுநாதருடைய ஒரே கண்கள் மட்டும் நான் மேன்மைப்படுத்தினவன் இவன் தான் என்று அவர் என்ன செஞ்சாரு? பார்த்தார். ஏன் அப்படின்னா அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. அவனை என்ன செய்யறாரு? உள்ளத்தை பார்க்கிறார். அவன் கூட பிறந்தவனை மதிக்கலைங்க. இந்த வீட்டில் இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நல்ல காரியம் நடக்க போகுது. காலையிலேயே இவனுக்கு சோத்தை கட்டிட்டு இங்கே இருக்காத, வீட்டுக்குள்ளே இருக்காத, நீ தயவு செய்து என்ன செய், காட்டுக்கு போ, ஆடு மேய்க்க போ, எட்ரா பைய எட்ரா சாப்பாடு கொண்டான, தூக்குடா, ஓடுறான்றான். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டுட்டு ஓடிட்டான். அங்கே ஓடி போய் கத்தரை பாடுறான், அங்கே போய் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆனால் பரலோகம் கண்கள் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இவன் போயிட்டு அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தனையாக பார்க்குறான். இவன் இல்லை, அவன் வரான், எலியா வரான், சம்மா வரான், எல்லாரையும் என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறார். சாமுவேலுக்கு இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. அப்போ தான் கேட்குறான், உன் வீட்டில் வேற யாருன்னா இருக்காங்களா? அப்போ தான் சொல்கிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். மேன்மைப்படுத்துகிற விஷயம் இதுதாங்க. கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். என்ன படுத்தினார் அப்படின்னா, இவன் சொல்றான் எல்லாருக்கும் இளையவன்றான். சாமுவேல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆள் அனுப்பி முதல் மேன்மைதான். எந்த ஜனம் அவனை சாதாரணமாய் பார்த்ததோ, எந்த ஜனம் அவன் எதுக்கும் உதவ மாட்டான்னு பார்த்ததோ, எந்த ஜனம் அவன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிச்சோ, அந்த ஜனத்தை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனை ஆள் அனுப்பி. கரங்களை தட்ட மாட்டீங்களே? அவனை ஆள் அனுப்பி, அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும். போதும். ஃபர்ஸ்ட் ஹேனர் என்னன்னா, அவனை ஆள் அனுப்பி. இப்போ வீட்டுல இருந்து எப்படி அமிச்சாங்க? ஏய், இங்க இந்த மாதிரி வேலை நடக்க போகுது, நீ இங்க இருக்காத, நீ ஒழுங்கா என்ன செய். தேவையில்லைன்னு தானே அனுப்பினாங்க. யார் அனுப்பினது? பெத்தவன் தானே அனுப்பினா, கூட பிறந்தவன் தானே அனுப்பினா. ஏன்னா இன்னைக்கு இவங்க வீட்டில் நல்ல காரியம் நடக்குது. இப்ப எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவன் ஒவ்வொருவனையாய் கடக்க பண்ணினார். அப்படின்னா எல்லா பிள்ளைங்களும் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. குடும்பம் வெறுத்துருச்சு, குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டான். ஆனா இப்போ தீர்க்கதரிசி வாயில சொல்றாரு, அவனை ஆள் அனுப்பி. ஃபர்ஸ்ட் கணம் அவனுக்கு. அவனை என்ன செய்ய சொல்றாங்க? ஆள் அனுப்பி. இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புறக்கணிச்சவங்க இப்போ நீ தான் தேவை வானும் போது உன் மனநிலை எப்படி இருக்கும்? பயங்கரமா அப்படி யோசிக்க மாட்டேன். நீ என்னை தள்ளினாங்க, என்னை தேவையில்லைன்னாங்க, என்னை தூக்கி போட்டாங்க, என்னை நோய் சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு என்னை வந்து கூப்பிடுறாங்களே அப்படின்னா அவனுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் மேன்மைப்படுத்திருக்கிறது இதுதான். யார் உன்னை புறக்கணிச்சாங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் உன் தலையை உயர்த்தி நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை கட்டுவார். ஏங்க, நம்ம கூட பிறக்காதவங்க, நமக்கு உறவு இல்லாதவங்க எதையோ ஒன்று பேசுறாங்கன்னா ஏத்துக்கலாம். ஆனா நம்மளை கட்டினவன், நம்மளை பெத்தெடுத்தவங்க, நம்மளோட பிறந்தவங்க, நம்மளோட வாழ்றவங்க சொல்லும் போது எப்படி இருக்கும்? எவ்வளவு துக்கமா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை 2 பிள்ளையை பெற்றெடுத்திருப்பான், அவன் சொல்லுவான் சனியை இது ஏன் தான் வந்ததுன்னுவான். அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையில, அந்த மனநிலைமையில யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்துகிற நாட்கள் நெருங்கி விட்டது.
உனக்குன்னு வச்சிருக்கிற மேன்மையை அடைய வேண்டிய காலத்துக்குள்ள நீ இன்னைக்கு பிரவேசித்திருக்கிற. ஹல்லேலூயா. ஆளை அனுப்பின உடனே இப்போ அடுத்த வசனம் வாசிங்க அப்படியே. அவன் இங்கே வரும் மட்டும், இரண்டாவது மேன்மையை சொல்றாரு பாரு, அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். கரங்களை தட்ட மாட்டீங்களே. ஏய், அவனை நீ எல்லாவற்றிலும் தூக்கி போட்டாலும் ஆனா அவன் வர வரைக்கும் நான் இங்க என்ன இருக்க மாட்டேன். சொல்றவர் யாரு? தீர்க்கதரிசி. சொல்றவர் யாரு? அபிஷேகம் பண்ண வந்தவன். சொல்றவன் யாரு? ஆசாரியன். சொல்றவன் யாரு? நியாய விசாரிக்கிறவன். எல்லாரையும் சின்னவன் பார்த்தவன இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்றான், அவன் இங்கே வர வரைக்கும் நான் பந்து இருக்க மாட்டேன்றான். வீடு அசந்து இருக்குங்க, வீடு கதி கலங்கி இருக்கும். தீர்க்கதரிசியை மீறி இஸ்ரவேல்ல யூதர்கள் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆசாரியனை மீறி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய பயம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா யூதர்களுடைய வம்சத்தில் அப்படிதான் இருக்கணும். இவன் என்னதான் ராஜாக்களை உருவாக்குற குடும்பத்தில் யூதரெல்லாம் இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசி ஆசாரியன் சொல்லுகிறத தான் என்ன செய்யணும். அப்ப ஈசாய் என்ன நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல ஈசாயுடைய மனம் உடைஞ்சிட்டு இருக்கும். நான் தேவையில்லைன்னு தூக்கி எறிந்தவன தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இதே மேன்மையை தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த திருச்சபையில உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். மகளே, உனக்கு வைத்திருக்கிறார். உன் தலை அப்படிதான் என்ன செய்யப்பட போகிறது? உயர்த்தப்பட போகிறது. என்ன மேன்மைப்பா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது என் கண்கள் கலங்கிறது. எனக்கு இப்படி ஒரு மேன்மை வச்சிருக்கீங்களா? என்னை இப்படியா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க? என்னை புறக்கணிச்சவங்க, வேணான்னு சொன்னவங்க, என்ன ஒரு முக்கிய ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஆண்டவர். அவன் வர வரைக்கும் நான் இங்க என்ன செய்ய மாட்டேன், வந்து இருக்க மாட்டேன். அடுத்த மேன்மையை பாருங்க. அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும். அவன் எப்படி இருக்கிறான்? வீட்டுக்கு எப்படி தெரிஞ்சான்? இதுவரைக்கும் இந்த வீட்டின் பார்வையில் எப்படி இருந்தான்? ஆடு மேய்க்கிறவன், சிறியவன், ஒன்றத்துக்கும் உதவாதவன். ஹலோ, ஏதாவது நான் வேலை விட்டா அதுக்கு செய்யறதுக்கு மட்டும்தான். பார்த்துருக்கீங்களா? வீட்டில் ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒரு பிள்ளைய எப்போ பார்த்தாலும் என்னையே கடைக்கு அனுப்புறிய, எப்போ பார்த்தாலும் நான் தான் உனக்கு இலக்காரமா இருக்கிறவன். கேட்டிருக்கிறமா? உன் கண்ணுக்கு மற்ற பிள்ளைங்க தெரியலையா? பெத்த பிள்ளைங்க கேட்டிருக்குதா? அந்த நிலைமையில் வாழ்ந்தவர் தான் தாவீது. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்த உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் உள்ள வரும் பொழுது அவன் எப்படி வரானா? இதுவரைக்கும் அவன் வேற விதமா இருந்தான், உதவாதவனா. இப்போ ஆண்டவர் அவன் ஆளை அனுப்பி கொண்டு வர்றதாங்காட்டியும் அவனுடைய மேனி எப்படி மாறிச்சான்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனா இருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு வச்ச மேன்மையில நம்ம உள்ள நுழையும் பொழுது இதுவரைக்கும் எப்படி இருந்தேன் தேவையில்லை, மறுரூபமாக்கப்பட்டு எப்படி மாறுவோம்? என்ன அழகிய கண்களுடையவர்களாக, சிவந்த மேனி உள்ளவர்களாக, நல்ல ரூபம் உள்ளவர்களாக என் தேவனுடைய அழைப்பு என் மேல இருக்க பொழுது ஆட்டோமேட்டிக்கா மற்றவன் கண்ணுக்கு எப்படி மாறுவேன்? இதுல வாழ்ந்து பாரு. குறை சொல்ற நாவெல்லாம் ஓடி போயிடும். புறக்கணிச்சவெல்லாம் தேடி வர ஆரம்பிப்பான். அவன் பார்வைக்கு எப்படி இருப்பேன்? உதவாதவன் தானே, வேலைக்கு தானே லாக்கியா இருந்தான். எப்படியா தீர்க்கதரிசி அவனை கூட்டுவான்னு சொல்றதாங்கட்டியா அவன் ரூபமெல்லாம் மாறி போச்சு, அவன் தோற்றமெல்லாம் மாறி போச்சு. சில நேரத்தில் தேவ அழைப்பை பெற்று ஓடுகிறவங்க ஒரு மாதிரி ஷைனா மாறிடுவாங்க. சாப்பிட வழி இருக்காது, நல்ல துணி இருக்காது, நல்ல வாகனம் இருக்காது, நல்ல வாழ்க்கை இருக்காது. ஆனால் அழைப்புல வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கேன், அவங்க ஸ்டைல் மாறிடும். நம்மளை அப்படி பார்க்க ஆரம்பிப்பான். என்னைக்கு தேவனுடைய அழைப்புல ஒரு பிள்ளைகள் கரெக்டாக கடந்து போறாங்களோ அவங்களுடைய தோற்றங்களே மாறி போகும்.
ஆனா அந்த அழைப்புல கொஞ்சம் விலகி போயிட்டேன்னு நினைச்சுங்க, முந்தி இருந்ததை காட்டிலும் பரிதாபமான நிலைமைகள் ஏற்படும். வந்தான், ஆளை அனுப்பிட்டான், கூட்டு வரான், கண்டுபிடிச்சி கூட்டு வரானுங்க. கூட்டு வந்த உடனே இப்போ வீட்டுக்குள்ள அப்படிதான் நுழையிறான். பார்த்த உடனே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் அவன் தோற்றத்தை மாற்றினார். அதுதான் அடுத்த மேன்மை. நாலாவது மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து எல்லார் எதிர்க்கையும் காட்டுவாரு, உன்னை எல்லார் எதிர்க்கையும் காட்டுவாரு. இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியல. இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசியா இருக்கு, தீர்க்கதரிசியே தெரியல. இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிற தாவீதை குறித்து யாருக்கு தெரியல? இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிக்கே தெரியல. இப்போ ஆண்டவர் அவனை காண்பிக்கிறார். இவன் தான். அல்லேலூயா. யாரா இவங்க? இஸ்ரவேல் ஆள போகிறவன். யாரா இவன்? இவன் கோலியாத்தை சாகடிக்க பிறந்தவன். யாரா இவன்? இவன் சிங்கத்தை கிழிச்சவன். யாரா இவன்? கரடியை சாகடிச்சவன். யாரா இவன்? சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நிற்க போகிறவன். இதான் மேன்மை. இதுதான் மேன்மை. இந்த 7 மாசத்துல இந்த மேன்மையை நீ ஆராய்ச்சி பண்ணலையே. இந்த 7 மாசத்துல இந்த மேன்மையை குறித்து ஒரு நாளும் தியானிக்கலையே. ஏன் இப்ப கொடுக்கிறாரு? அதுக்கு நேரம் வந்து விட்டது. கரங்களை தட்டி அதை அடைகிற நேரம் வந்து விட்டது. அதை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்து விட்டது. அதை நான் சுதந்திரிக்கிற நேரம் வந்து விட்டது. அதை விசுவாசிக்கிற நேரம் வந்து விட்டது. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மளை அப்படிதான் ஹானர் பண்ணி வச்சிருக்கிறார். சாதாரணமா வைக்கல. என்ன சொல்லுங்க? சாதாரணமா சொல்லுப்பா, உன்னதான் சொல்லு. என்னை கர்த்தர் சாதாரணமா வைக்கல. இப்போ உன் மனசு துடிக்குது. என் மேல இவ்வளோ அன்பா இருந்தவருக்கு நன்றியா இல்லையே, உண்மையா இல்லையே, ஒரு நாளும் நான் அவருக்கு விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி வாழலையே. இன்னைக்கு மாறிடு. எல்லாம் உடைக்கப்பட்டு தூக்கி எறி. உன் சுபாவத்தை தூக்கி எறி, உன் எண்ணத்தை தூக்கி எறி, உன் கிரியைகளை தூக்கி எறி. ஏன்னா உன்னை அவர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை அடைகிற நேரம் வந்துருச்சு. அழகே இல்லாதவன் அழகானான். ஹல்லேலூயா. அழகே இல்லாதவன் அழகானான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு இவன் தான். அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் காட்டுறாரு. நான் ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னேன், நான் ஒருத்தனை முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னேன், நான் ஒருத்தனை ராஜாவாக்க சொல்லி அனுப்பிச்சேன். அவன் வேற யாருமே இல்லை இந்த வீட்டுல. இவன் தான். அவனை நீ எழுந்து என்ன பண்ணிப்போ? அடுத்த ஆசீர்வாதம், அடுத்த மேன்மை என்னது? அடுத்த ஆசீர்வாதம் மேன்மை என்னது? அபிஷேகம் இல்ல, எழுந்து நில்லு. இவன் சின்னவன், இவன் கடகோட்டி, ஆடு மேய்க்கிறவன். இவர் யாரு? சொல்லுங்க. இவர் யாரு? தீர்க்கதரிசி. இவர் யாரு? ஆசாரியன். இவர் யாரு? அபிஷேகம் பண்ண வந்தவன். இவர் யாரு? நியாயம் விசாரிக்கிறவர். அவரை பார்த்து சொல்றாரு, இவனை வந்த உடனே நீ எழுந்து. அல்லேலூயா. இப்ப இவன் வந்தோடனே அவரு எழுந்துக்கிறாருன்னா இப்ப இங்க யார் பெரியவங்க? இப்ப யாருங்க? ஈசாய் பெரியவனா? ஈசாய் குடும்பத்துல கடந்து போனாங்களே 6 பேரு, அவங்க பெரியவங்களா? இல்ல அபிஷேகம் பண்ண வந்த தீர்க்கதரிசி பெரியவங்களா? யார் எழுந்திருக்கணும்? நீ எழுந்துருன்றாருங்க ஆண்டவரு. அப்ப எவ்வளோ மேன்மைப்படுத்துறதுக்காக இவனை கர்த்தர் திட்டம் வைத்திருப்பார். நான் சொல்றது புரியல உங்களுக்கு? இதெல்லாம் நீ ரசிச்சு ருசிச்சு உள்ள இறக்கனாதான் இதோட சாராம்சம் என்னன்னு தெரியும் உனக்கு. நீ சாதாரணமா படிச்சுட்டு இருக்கிற, சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிற. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி எழுந்துடுறா, இவர் வந்திருக்கிறாரு. அதான அர்த்தம். ஒருத்தர் உள்ள வரும்போது எனக்கு சின்னவனா இருந்தா, எனக்கு கீழே இருக்கிறவனா இருந்தா நான் எழுந்திருப்பேனா? வாடா எப்போ வந்த? ஆனா அதே எனக்கு மேல இருக்கிற பெரியவர் வரும் பொழுது நான் எழுந்து வாங்க உள்ள அப்படின்னு. அந்த ஹானர் தான் இங்க நடக்குது, அந்த மேன்மை தான் இங்க நடக்குது. இவன் தான். நீ எழுந்து என்ன செய்?
அபிஷேகம் பண்ணு. கரங்களை தட்டி துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. உங்க மனசுல இருக்கணும், அந்த அவன் நானா இருக்கிறேன். இந்த மாதத்தில் அந்த அவன் நானா இருக்கிறேன். இந்த மாதத்தில் அந்த அவன் நானா இருக்கிறேன். அவர்தான் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்தான் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னை யார் தாழ்த்தினார்களோ, என்னை யார் புறக்கணித்தார்களோ, என்னை யார் ஒதுக்கினார்களோ, நோ யூஸ் சொன்னாங்களோ, அவர்கள் மத்தியிலே என் தலை உயர போகிறது. அந்த மேன்மையை அடையக்கூடியவன் இன்னைக்கு நான் தான். அந்த அவன் நான் தான். நீ அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்குதா பாரு. இப்ப துதிக்கும் போது ஒரு வல்லமை இறங்குதா பாரு. ஷகலாபா ரிபாலா ராதா ராபா. ஓ ஆண்டவர் உன்னை சாதாரணமா வைக்கலப்பா. நான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். இனி படுத்த போல ஆல்ரெடி பெண்டிங்கில் எனக்காக வச்சிருக்கிறாரு. எனக்குரியதை எனக்காக வச்சிருக்கிறார். மகளே சொல்லு, இந்த விசுவாசத்தில் வா. என் தேவன் என்னை மேன்மைப்படுத்தி என்னை வச்சிருக்கிறாரு. ஐயோ என் கண்கள் இப்பதான் திறக்கப்பட்டது. ஐயோ என் இருதயத்தில் இப்பதான் உணர்றேன். என் சிந்தையில இப்பதான் உணர்றேன். நான் சாதாரணமானவனா இல்லை. நான் நாட்களை வீண் கழிச்சிட்டேன். நான் போக்கடிச்சிட்டேன். இப்போ நான் சொல்றேன், நான் அந்த மேன்மையை அடைவேன். ஓ ராகாலாபா தீராபாலா ராதா ராபாலா. அந்த மேன்மையை அடைவேன். நீ எழுந்துரு. இவன்தான் சொல்றாரு. இவன்தான் சொல்லிட்டு சாதாரணமா விடல. அவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. இப்போ சாமுவேல் எழுந்து விட்ட உடனே வாசிக்க நான் அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை இப்படி சொல்லலாம்ல, இப்படி எழுதி இருக்கலாம்ல. அப்பொழுது சாமுவேல் எழுந்து தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணார்னு சொல்லி இருக்கலாம்ல. ஹலோ, அப்படிதானே எழுதணும். ஆனா எப்படி தான் எழுதுறாரு, அவன் சகோதரர்களுக்கு முன்பாக இதையே மென்ஷன் பண்ணோம். ஏன்னா அவனுங்க அத்தனை பேருமே அவனை உதவாக்கறன்னு சொன்னாங்க. அவங்க அத்தனை பேருமே அவன் தேவைப்பட மாட்டான்னு சொன்னாங்க. அத்தனை பேருமே அவனை மதிக்கல. யார் உன்னை அல்பமா இருதயத்துல நினைச்சிருக்கிறாங்களோ அன்னைக்கு வெளியரங்கமாவாங்க. என்னைக்கு வெளியரங்கமாவாங்க? உன் தலையில அபிஷேகம் இறங்கும் பொழுது அவன் கூனி குறுகி போகும்படி கர்த்தர் வைப்பார். அவன் மனமடைந்து போகிறது போல கர்த்தர் வைப்பார். உன் மேல அபிஷேகம் இறங்கும் போது கர்த்தர் உன் கூட இருக்கிறத மத்தவங்க பார்க்கும் பொழுது நம்ம போய் இவனை சாதாரணமா நினைச்சிட்டோமே. ஐயோ நம்ம இவனை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம், ஐயோ இவ்வளவு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நினைச்சோமே. அது வீட்டுக்காரனா இருக்கட்டும், கூட பிறந்தவனா இருக்கட்டும், பெத்தவங்களா இருக்கட்டும், கட்டினவனா இருக்கட்டும், அன்னைக்கு நினைப்பான், நான் இவங்களை சாதாரணமா நினைச்சிட்டேனே. எனக்கு இந்த வசனத்தை காலையில கூட புரியலங்க. இப்ப இவங்க வாசிக்கும் போது தான் எனக்குள்ளேயே வந்து கிரியை செய்யுது. இப்பதான் வருது. காலையில கூட சொல்லல. சொன்னா சொல்லல, இப்ப வருது. என்ன வருது? அவனை அவன் சகோதரர்களுக்கு நடுவிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. யார நடுவில் வைப்பாங்க? பெரியவங்களை வைப்பாங்க. யார நடுவில் வைப்பாங்க? திறமையா பேசுறவங்களை வைப்பாங்க. யார நடுவில் வைப்பாங்க? 4 காரியம் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்கள தான் வைப்பாங்க. பொண்ணு பார்க்க போறீங்க, அந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் அப்பெல்லாம் கூப்பிடுவாங்க, ஊரில் கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் எவனையும் கூப்பிடுறதில்ல, அவங்கவுங்க பார்த்துக்கிறது. அப்போ வந்து பார்த்து தானே வச்சாங்க. அதனால ஊருக்கு பெரியவரை கூப்பிட்டு போனாங்க. அப்படியே குறைஞ்சி இப்போ ஊரில் கூப்பிடுறது இல்லை, அந்த வீட்டில் பெரியவர் யாருன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே குறைஞ்சி இப்போ வீட்டில் யாரும் பார்க்கறது இல்லை, இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறது. லாஸ்ட்டில் நம்மளை போய் கூப்பிடுறது, அப்புறம் எதையோ ஒன்று சாக்கு போக்கு சொல்லி செஞ்சு அப்படி தான் நடக்குது. அப்போ நடுவில் யாரை வைப்பாங்க? ஊரில் கூப்பிடுவாங்க, வாங்க என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறேன், பொண்ணு பார்க்க போகிறேன், நீங்கள் தான் வந்து என்ன செய்யணும், பேசணும் அப்படின்வாங்க. அவர் வர வரைக்கும் அந்த இடத்துல பேச்சு வர தொடங்காது. பெரிய பெட்ஷீட்டை போட்டு விட்டுட்டு உட்காருவாங்க. அவர் வரட்டும். அவர் வந்த உடனே அவருக்கு வெளியோடு நடுவில் அவர் பின்னாடி வருவார். அவருக்கு எங்கே இடம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன? அவர் ஒரு முக்கியஸ்தர், அப்படி தானே அர்த்தம். யார் போன்? அப்போ அந்த பெரியவரை தான் எங்கே உட்கார வைப்பாங்க? நடுவில் உட்கார வைப்பாங்க. அவர் தான் மத்தியஸ்தரா என்ன செய்யணும்? பேசணும். எந்த விதத்தில் வீடு வாங்க போனாலும், கல்யாணம் பண்ணாலும், செத்தாலும், கர்மாந்திரமும் வெட்டி உடனானா கூட என்ன செய்யணும்? ஒருத்தனை மத்தியஸ்தனா நடுவில் வைக்கணும். இப்போ ஆண்டவர் ஏன் இவனை வந்து
அவர்களின் நடுவிலே. அப்படின்னா அவர் பார்வைக்கு இவன் தான் யாரா தெரிஞ்சது? பெரியவனா தெரிஞ்சு. பிறப்புல நீ பெரியவனா இருக்கலாம்டா, அழைப்புல நான் தான்டா பெரியவன்றான். அழைப்புல நான் தான் பெரியவன்றான். அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் ஆயிடுச்சு, முடிக்க போறேன். காலையிலையும் 5 பாயிண்ட்ல ஒரே ஒருத்தனை தாவீது 5 பேர் எடுத்து வச்சிருக்கேன். மேன்மைப்படுத்தினார் அவர். யாரெல்லாம் மேன்மைப்படுத்தினார்? 5 பேர் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல அடுத்ததா வராரு பாரு, அவரும் டாப் மோஸ்ட் பயங்கர லீடர். எகிப்துக்கே தலைவன் ஆயிட்டான். அவனும் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டான், அவனும் சகோதரனால் வெறுக்கப்பட்டான். அவன் ஆடைய உருவிட்டாங்க. அவனை குழியில போடும்போது அவன் சட்டையை கைட்டிட்டு குழியில தூக்கி போட்டாங்க. ஏன்? இந்த சட்டையில ரத்தத்தை பூசிக்கிட்டு ஒரு துஷ்ட மிருகம் வந்து தம்பியை சாகச்சிச்சுன்னு சொல்லிடலான்னு என்ன செஞ்சாங்க? சட்டையை உருவுனாங்க. அப்படி பரிதாபமா தள்ளப்பட்டாங்க. ஆனா அவன் மேன்மை என்ன தெரியுமா? அவன் எகிப்துக்கே ராஜாவானான். அது இல்லை மேன்மை. எந்த சகோதரர்கள் தூக்கி அடிச்சாங்களோ அதே சகோதரர்கள் அவன் காலுக்கிட்ட வந்து விழுந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்க வைத்தார். ஆனா அவன் பெருந்தன்மையா சொல்றான், நானா தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிருங்க, கர்த்தரோ எனக்கு இந்த பெரிய ஜனத்தை காக்கும்படிக்கு நன்மையினால் மாற்றினார் என்றான். இன்னைக்கு யார் தலையோ இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்க பாரு, உங்கள் தலைகள் உயரப்போகிறது. உங்கள் தலைகள் உயரப்போகிறது. புறக்கணித்தவர்கள் மத்தியில, உதாசீனப்படுத்தினவர்கள் மத்தியில, தேவையில்லைன்னு சொன்னவங்க மத்தியில நீதான் தேவைப்பட போகிறத கர்த்தர் மாற்ற போகிறார். நல்லா கரங்களை தட்டி நான் முடிக்கிறேன். ஷாக்கா லா ராதா நாமா ராதா ரியா துராபா காலா ஷதுரி கர பௌதன மாராதரியா ரிமௌதர கலரதரியாலரத ரபாக்கலரதரியா. கர்த்தாவே என் தலையை உயர்த்தும். ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் போடுங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இறங்குறது. நான் சொல்றேன், அந்த சாமுவேலை பார்த்து சொன்னார்ல, இவன் தான் உன் தைல கொம்பை எடுத்து இவனை அபிஷேகம் பண்ணின பொழுது அந்த சகோதரர்கள் மத்தியில அபிஷேகம் பண்ணின வல்லமை உன் தலையின் மேல இறங்குகிறது. பர்டிகுலரா இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலேயும் கர்த்தர் ஊற்றப்பட போகிறது நிச்சயம். இங்க இருக்கிற குடும்பத்துல வெறுப்பை பார்த்தவங்க, குடும்பத்துல உன்னை தள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சு ஐயோ யாருமே பார்க்காம ஒரு அறைக்குள்ள போயிட்டு உன் அழுகையை யாருமே பார்க்கல நினைக்கிறல்ல, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நீ புலம்புறல, இன்னைக்கு சொல்றேன் அந்தரங்கத்துல பார்த்த உன் தேவன் எல்லாரும் மத்தியிலேயே உன் தலையை உயர்த்த போகிறது. அவர் வச்சிருக்கிற மேன்மையை நீ அடைய போறப்பா. ஓ ராபா பாபா பாபா தூரா பாபா பாபா. வருவான். நீ சாட்சி சொல்லுவ. கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். ஷபாலா ராதா நகாலா ராதா ராபா. கர்த்தர் உன்னோட உறவாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தர் உன்னோட உறவாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். உன்னை புதுப்பித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். அலங்கோலமாயிருக்கிற உன்னை அநேக கண்களுக்கு அழகாக மாற்ற போகிறத பார்க்கிறேன். அழகிய கண்களாய் மாற்ற போகிறத பார்க்கிறேன். ஐயோ கர்த்தர் உன்னை அப்படியே அவர் சௌந்தரியமாய் மாற்ற போகிறத பார்க்கிறேன். ஷாபா பாபா பாபா லா ராதா ராபா. ஹalleluya. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, அபிஷேகம்